வணக்கம். நாம தினமும் பயன்படுத்துற டெக்னாலஜிய ரொம்ப சிம்பிளா அடிப்படையில இருந்து புரிஞ்சுக்க ஒரு சின்ன பயணம் போகலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் இல்லையா? இன்னைக்கு கம்ப்யூட்டர் அறிவுங்கிறது வெறும் ஒருத்தரோட பேசுறதுக்கு மட்டும் இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை சாமர்த்தியமா தீர்க்கிறதுக்கும் இது ரொம்பவே அவசியம். சரி வாங்க, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் மெஷின்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கம்ப்யூட்டரை எது ஓட வைக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் பாகங்களோட ஒரு டீம் ஒர்க் தான். ஆமா, ஒரு கம்ப்யூட்டருங்கிறது ஒரே ஒரு பொருள் கிடையாது. அதுக்குள்ள நிறைய பாகங்கள் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி சரியா வேலை செஞ்சாதான் நம்ம கம்ப்யூட்டர் ஆன் ஆகும். இப்போ கம்ப்யூட்டரோட ரெண்டு முக்கியமான பாகங்களை பார்க்கலாம். ஒன்னு CPU. இத கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்லலாம். நீங்க கொடுக்கிற எல்லா கமாண்டையும் எல்லா கணக்கையும் இதுதான் யோசிச்சு செய்யும். அடுத்தது RAM. இத ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னோம்னா, நீங்க வேலை செய்யறதுக்கு பயன்படுத்துற ஒரு டேபிள் மாதிரி. ஒரு ஃபைல்ல வேலை செய்றீங்களா, அந்த ஃபைல் அந்த டேபிள் மேல இருக்கும். வேலையை முடிச்சிட்டீங்களா, டேபிள்ல இருந்து எடுத்துடுவீங்க. அவ்வளவுதான். டெக்னாலஜி எவ்வளோ வேகமா வளர்ந்துருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த மானிட்டர் ஒரு சூப்பர் உதாரணம். உங்கள சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த காலத்துல இருந்த பெரிய டப்பா மாதிரி இருக்கிற CRT மானிட்டர்கள் எவ்வளோ இடம் பிடிக்கும், எவ்வளோ வெயிட்டா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, தட்டையான ரொம்ப லேசான TFT LCD மானிட்டர்கள் வந்துருச்சு. கரண்ட் பில்லும் கம்மி, இடமும் மிச்சம். சரி, கம்ப்யூட்டருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த மிஷின் எப்படி உலகத்தோட கனெக்ட் ஆகுது, அதாவது இன்டர்நெட்ல எப்படி இணையுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மோடம்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்போம் இல்லையா? அதுக்குள்ள ரெண்டு முக்கியமான வேலை நடக்குது. முதல் ஸ்டெப் மாடுலேஷன். நம்ம கம்ப்யூட்டர் பேசுறது டிஜிட்டல் மொழி, ஆனா ஃபோன் லைன்ல போறது அனலாக் மொழி. சோ கம்ப்யூட்டரோட டிஜிட்டல் சிக்னலை ஃபோன் லைனுக்கு ஏத்த மாதிரி அனலாக் சிக்னலை மாத்துறது தான் மாடுலேஷன். ரெண்டாவது ஸ்டெப் டிமாடுலேஷன். அந்த பக்கம் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு இந்த அனலாக் சிக்னல் போனதும் அதை மறுபடியும் டிஜிட்டல் சிக்னலா மாத்தணும். இதுக்கு பேர் தான் டிமாடுலேஷன். சிம்பிளா சொன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி இந்த மோடம் வேலை செய்யுது. சரி, இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னா யார்கிட்ட போகணும்? அங்கதான் ISP வராங்க. ISPனா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது இணைய சேவை வழங்குனர். MTNL, BSNL மாதிரி நிறுவனங்கள் தான் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்து அந்த பெரிய ஆன்லைன் உலகத்துக்குள்ள போறதுக்கான ஒரு கதவை திறந்து விடுறாங்க. மொபைல் இன்டர்நெட்டோட வளர்ச்சியை பாருங்க. சும்மா மெசேஜ் மட்டும் அனுப்பின 2Gல இருந்து வீடியோ கால் பேச முடிஞ்ச 3Gக்கு வந்தோம். 3Gயோட ஸ்பீட் வெறும் 200 kbps தான். ஆனா 4G வந்ததும் ஸ்பீட் 100 mbps வரைக்கும் போச்சு. அதனால தான் நம்மால HD வீடியோ பார்க்க முடியுது, ஆன்லைன்ல கேம்ஸ் விளையாட முடியுது. ஒவ்வொரு ஜியும் நம்ம வாழ்க்கையே மாத்திருச்சு. ஓகே, இப்போ நாம இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிட்டோம். அங்க என்னெல்லாம் பண்றோம்னு கொஞ்சம் பார்க்கலாமா? சேவைகள் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு சுலபமாக்கியிருக்கு பாருங்க. முன்னெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா காலையில எழுந்து போய் மணிக்கணக்கில் கியூல நிக்கணும். ஆனா இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் சிஸ்டம்ஸ் மூலமா நம்ம விரல் நுனியில வீட்ல இருந்தபடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிரலாம். எவ்வளவு நேரம் மிச்சமாகுது. அதே மாதிரி இன்னொரு பெரிய உதாரணம் நம்ம IRCTC. ரயில் டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளோ பெரிய கியூ இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இப்போ IRCTC வெப்சைட் மூலமா 24 மணி நேரமும் நள்ளிரவுல கூட எங்க இருந்து வேணாலும் டிக்கெட் புக் பண்ண முடியுது. இது ஒரு புரட்சினே சொல்லலாம். அடுத்தது சோஷியல் மீடியா. இது நம்மள மத்தவங்களோட கனெக்ட் பண்ணுது. ஆனா இது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற கத்தி மாதிரி. கவனமா பயன்படுத்தணும். இதோட நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும், படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண ஒரு நல்ல இடம். ஆனா இதோட தீமைகளும் இருக்கு. சைபர் புல்லியிங், அதாவது ஆன்லைன்ல மத்தவங்கள துன்புறுத்துறது, இதுக்கு அடிமையாகிறது. அப்புறம் முக்கியமான பிரச்சனை தப்பான செய்திகளை பரப்புவது. சரி, நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம ஆன்லைன்ல விட்டுட்டு போற தடயங்கள், அதாவது நம்மளோட டிஜிட்டல் மரபு பத்தி பார்க்கலாம். டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட், அதாவது டிஜிட்டல் தடம்னா என்ன? நாம மணல்ல நடக்கும்போது கால் தடம் பதியும் இல்லையா? அதே மாதிரி தான் இன்டர்நெட்ல நாம செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஒரு தடத்தை விட்டுட்டு போகுது. நம்ம பார்க்குற வெப்சைட், அனுப்புற இமெயில், போடுற போஸ்ட் எல்லாமே நம்மளோட டிஜிட்டல் தடம் தான். இதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் ஃபுட்பிரிண்ட், அதாவது நாமளே விரும்பி ஷேர் பண்ற டேட்டா. உதாரணத்துக்கு சோஷியல் மீடியால ஒரு போட்டோ போடுறது. இன்னொன்னு பாசிவ் ஃபுட்பிரிண்ட். இது நமக்கு தெரியாமலே கலெக்ட் பண்ணப்படுற டேட்டா. நீங்க எந்த வெப்சைட்டை பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கிற மாதிரி விஷயங்கள். ஆனா நம்மளோட இந்த டிஜிட்டல் மரபு வெறும் டேட்டாவோட நிக்கிறதில்ல. அதுக்கு ஒரு பிசிக்கல், அதாவது பௌதீக வடிவமும் இருக்கு. நம்ம தூக்கி போடுற இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், அதாவது வேஸ்ட்ல ரொம்ப அபாயகரமான பொருட்கள் இருக்கு. ஈயம், பாதரசம், பெரிலியம் மாதிரி நச்சு பொருட்கள்.
இதெல்லாம் சரியா கையாளப்படலனா நம்ம நிலத்தையும் தண்ணியும் பாதிச்சு கடைசியா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பெரிய ஆபத்தா முடியும். அப்போ இந்த கேள்வியோட இந்த ஆய்வை முடிச்சுக்கலாம். நம்ம உலகம் இன்னும் டிஜிட்டலா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில நம்ம எல்லாரும் சேர்ந்து விட்டுட்டு போற மரபு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.